ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குட்டி பையன் தான் வேவு பக்கம் அந்த ஸ்பை அப்படிங்கிற விஷயத்தையும் மாஸ்டர் தான் அந்த மாஸ்க்கு பின்னாடி இருந்த ஆள் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்மா ட்விஸ்டா வச்சிருந்தாங்க. இதை கேட்ட உடனே ஈவோக்கு தான் ஷாக்கு. குட்டி பையன் இப்படியா அப்படின்ட்டு அவனை பார்த்தே கேட்கறா, நீ இப்படியா இப்படியாங்கிறப்ப அவன் குற்றம் உணர்ச்சியில கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருக்கான். ஆமா, அவன் அப்படிதான், என்னோட சிஷ்யர்களை அவனும் உரத்த அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆக மொத்தத்துல ஹீரோவே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. ஏன்னா அவனை டீமன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இடத்துல டவுட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஸ்பையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கவே இல்ல. இவ கேக்குறா, அவங்களோட கையில தான் டாட்டூ இல்லையா, அவன் எப்படி டேங் குரூப்போட ஸ்பை ஆகும் அப்படிங்கும்போது அப்பதான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ ஹீரோவை எதுக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது எப்படின்னா ஹீரோவோட வீக்னஸையும் அவனோட சென்ஸ் பண்ற விதத்தையும் ஒவ்வொன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சு இவனாலதான் அந்த நீடிலே கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஹீரோவை அவனோட கோர் எடுக்கிறதுக்கான நீடிலு. ஏன்னா ஹீரோவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய டீமன் அவன். ஆனா அதை எப்படி முறியடிக்கலாம், அவனுக்கு வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பையன் அப்படி உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இவன் மேல ஸ்பை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே டவுட்டா வர்றப்ப ஒரு டைம் யாஞ்சி பைய கூட கேட்டிருப்பான்ல, உன்னோட கையை காமி டேட்டூ இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த கையில கூட அந்த டேட்டூக்கு மேல அந்த சத மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுதான் இவங்களை ஏமாத்திருக்கான். அதுவும் ஒரு ஏமாத்து வேலைதான். ஆக மொத்தத்துல எல்லா வேலையும் பக்காவா பண்ணது இந்த சில்லு வண்டு தான். ஜுவான் பாய் கூட சேர்ந்துட்டு இவன் போட்ட டீல சொல்றாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பைஸ் டோக்கன் ப்ரோக் ஆகணும். அது ப்ரோக் ஆனாதான் இவனை தனியா இவனோட இன்னர் கோரை எடுக்க முடியும். ஏன்னா ஹீரோயினோட இன்னர் கோரோட இவங்க ரெண்டு பேரும் கோடும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவனோடது தனியா பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் லீச்சுவான் பையன் கூட அப்படி ஒரு டீல போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்விஸ்டோப்பா பாருங்களேன். என்ன விஷயம்னா, ஹீரோவை அப்சர்வ் பண்ணிருக்கல, அந்த வுட் அழியாத நெருப்புடைய வுட்டு அது வந்துட்டு இவனுக்கு சேர வேண்டியதான். ஆனா குறுக்க எதர்ச்சியா நீ எடுத்ததால இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு இப்போ இன்னர் கோர் மூலியமா நான் நினைச்சதை சாதிக்க போறேன் அப்படின்னு குட்டி பையனை அனுப்பிச்சு வைக்கிறான். போயிட்டு அந்த மீடியில வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ண அப்படின்ட்டு பயப்புள்ள தயங்கி போறான். ஐவோலாம் பார்க்க செம்ம கடுப்பாகுது. என்ன பண்றது, வேற வழியே இல்ல. ஆனா அவனும் முழு மனசோட வரல, கொஞ்சம் கொஞ்சமா அழுதுகிட்டே தான் அங்கிருந்து வரான். அப்படி வரும் பொழுது ஹீரோ வந்துட்டு தன்னோட சக்தியை வச்சு கரெக்டா அங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சுத்தி அந்த சிம்பிள், அதாவது டீமனை கண்ட்ரோல் பண்ற எல்லா சிம்பிளையும் அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கான். அவன் அப்படி போட்டு வச்சதால அவனோட பவர் ஃபுல்லா அவன் யூஸ் பண்ண அங்க குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தி ஆளுங்களும் வளைச்சிட்றாங்க. குட்டி பையனை நெருங்கி வந்துட்டு அந்த நீடில வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்ட வரான். அங்கதான் வைக்கிறா ஹைவோ ட்விஸ்ட். என்னன்னா அந்த யாஞ்சி கொடுத்தால போர்ட்டல் கிஃப்ட், அதை வச்சு அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு டீமன் வந்துட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் கூட போச்சுல்ல. ஆக்சுவலி அது ஹீரோயின் மாதிரி தான் அந்த உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அந்த பிரைம் மினிஸ்டரை போட்டு தள்ளிட்டு ஹீரோயின் எப்பவுமே ஒரு புக்கை வச்சு நோட் பண்ணிட்டு இருப்பா. அந்த புக்கையும் அங்க விட்டுட்டு வருது. இதனால ஹீரோயின் தான் கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டரை அங்க வந்துட்டு டேங்க் குரூப் வந்துட்டு ஹீரோயினை கைது பண்ண வராங்க. அங்க ஜியோ எல்லாமே இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம குட்டி பையன் எப்பவுமே பாதுகாத்துட்டு இருப்பார்ல ஒருத்தர், அவரை நான் பாதுகாவலன்னு சொல்லிட்டேன், சாரி. அவர் வந்துட்டு நம்ம குட்டி பையனோட அப்பா தான். அவர் வந்து அந்த நியூஸை சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போங்க, அவங்க கையில மாட்டவே கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் ஜியோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க எல்லா எவிடன்ஸுமே அவளுக்கு எதிராக தான் இருக்கு. ஏன்னா ஹீரோவை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறோன்னு போனவ தானே நம்ம ஹீரோயின். அங்க வந்துட்டு வேற மாதிரி ஒரு டீமன் அவளை மாதிரி வேஷம் போட்டு அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு. இப்ப ஹீரோயின் தலைமையில தவிர வேற வழியே இல்ல. நம்ம டேங்க் குரூப் வந்து நிக்கிறாங்க எங்க ஹீரோயின்ட்டு, முடிஞ்சா அவங்கள கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுவும் பிரைம் மினிஸ்டரே நீங்க போட்டு தள்ளுறீங்கன்னா இந்த பீரோவை மொத்தமா மூட வேண்டியதா, ஒவ்வொருத்தனையும் சாகடிக்க வேண்டியதான். முதல்ல அவங்கள புடி, அதுக்கப்புறம் யாரு கொன்னா என்ன கொன்னா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜியோ ஒரு பக்கம் இப்ப வேற வழியே இல்லாம ஹீரோயினை காப்பாத்தியாகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கான். மார்னிங் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினை கரெக்டா வந்துட்டு நம்ம குட்டி பையனோட அப்பா போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல பத்திரமா பாதுகாத்து வைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு, இங்க நேச்சருக்கு நீங்க ரொம்ப வழிவிட்டு வளர்க்க வர்றீங்க போல, நிறைய மரம் செடி குறிகள் தான் இருக்கு அப்படின்னு
அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பெட்டிக்குள்ள இருந்துட்டு சத்தம் வந்துட்டு இருக்குது. என்னடா இந்த பெட்டிக்குள்ள இருந்துட்டு வியர்டா சத்தம் வருது அப்படின்ட்டு அவ ஷாக் ஆயிட்டு இருக்கிற நேரம், பெட்டிக்குள்ள இருந்துட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறான். அங்க டிவி போட்டானவங்க இங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காய்ங்க போல. அங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹைவோவும் இருக்கா. அவைங்கள பார்த்துட்டு குட்டி பையன் தான் இந்த மாரி ஸ்பை அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு ஷாக்கு தாங்க முடியல. என்ன பண்ண முடியும்? அவ ஆல்ரெடி டவுட் பட்டவ தானே. அங்க கட் பண்ணி நம்ம ஜியோவ தான் காமிக்கிறாய்ங்க. பிரைம் மினிஸ்டரோட டெட் பாடி எந்த சேரட்ல இருந்ததோ, அந்த சேரட்ட வர வச்சு, அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா? அப்படிங்கிற மாரி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வச்சிருப்பால ஒரு புக்கு. அதுதான் அதுல இருக்குது. இத தவிர வேற என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவரோட பாடி ஏதாவது இருக்கான்னா, அதுவும் கிடையாது. ஏன்னா சுத்தமா அங்க சல்ஃபர் அந்த வாடை மட்டும் தான் வருது. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆனா நம்ம ஹீரோயின் மாரியே லீச்சோட நம்ம அட்டாக் பண்ண போனப்ப, அங்க ஒரு டீமன் வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ணுச்சு. ஒருவேளை அந்த டீமன் வந்துட்டு இந்த வேலைய பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா சல்ஃபர யூஸ் பண்ற டீமனோட பேரு என்ன அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கிறான் ஜியோ. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம யாஞ்சி பைய உள்ள வரான். அவன் வந்துட்டு அதோட பேர ஐயோன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு வரும்பொழுது, "என்னடா இங்க பயப்புள்ள?" அப்படின்ட்டு ஜியோ கேட்குறான். "இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இருக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா, ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி பிரைம் மினிஸ்டர போட்டு தள்ளிட்டாய்ங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாய்ங்க. ஐய்யய்யோ! பிரைம் மினிஸ்டர் யார்றா போட்டு தள்ளுனது அப்படின்ட்டு நான் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட பேச நோட்டீஸ்ல போட்டிருக்காய்ங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்த கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாய்ங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாய்ங்க. அவளுக்கு என்ன ஷாக்குன்னா, இந்த சில்வர் நிடில வச்சு உன்ன பீட் பண்ண முடியுமா அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். அவனும் சொல்றான், என்னோட வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்டு, மேபி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். அது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே எனக்கு தெரியாதுல்ல. அதனால அப்படின்ட்டு இவங்க இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது வெளியே நம்ம ஜியோ பயப்புல வந்து நிக்கிறான். அந்த ஹீரோயின் வந்துட்டு அசால்ட்டா வந்து நிக்கிறப்ப, அவனுக்கு பின்னாடி நம்ம குட்டி பையனும் ஒண்ணும் தெரியாத புள்ள மாரியே வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படி நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியில வந்தோனே, சரி அவன் நார்மலா தான் பேசிட்டு இருக்கான் குட்டி பையன். அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஹைவோவும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பயந்தோட ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் பயந்தோடுறான் அப்படின்ட்டு ஜியோவுக்கும் ஒண்ணும் புரியல. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அவன் தான் அந்த டேங் குரூப்போட ஸ்பைய அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்கும்போது, பயபுள்ளைக்கு பயம் அதிகமாயிடுச்சு. பதறடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பறந்து போயிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நிப்பான் பாருங்க. பயத்திலேயே விழுந்து அப்படியே ஒரு மாரி பதற ஆரம்பிச்சுருவான் நம்ம குட்டி பையன். ஜியோ பயபுள்ள ஹீரோவுக்கு எதிரா போய் நிக்கான். இவன நான் ரொம்ப நம்புறேன். தயவு செய்து இவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறப்ப, அவங்களும் ஒரு சில விஷயத்த எல்லாமே ஆப்போசிட்டா நிக்கிறதுக்கு அப்புறமும், இன்னமும் ஜியோ அவன நம்புறானே அப்படின்னு தெரிஞ்சுட்டு, குட்டி பையனுக்கு இன்னும் குட்டி ஏஞ்சி குறுன்னு குறுத்திக்கிட்டே இருக்கிறதால அவனும் கண் கலங்கிடுறான். அவனே வந்து கேட்குறான், "பரவாயில்ல, நீ ஸ்பையா இருந்தாலும் எங்களுக்குன்னு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. நீ டீமனா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு" சொல்லும்போது தான் குட்டி பையனுக்கே ஒரு மாரி ரிலீஃப் ஆகுது. அதே மாரி அங்க யாருமே அவன தண்டிக்க ஆசைப்படல. அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறாய்ங்க. இப்பதான் குட்டி பையனோட ஃபிளாஷ்பேக்க சொல்றாய்ங்க. அவங்க அம்மா கூட அவன் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது, டைப்ல ஒரு டீமன் வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டு லாக் பண்ணி வைக்கிற மாரி பார்த்துருக்கான். அதனால தான் அவங்கள அதுலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த ஒரு விஷயத்த தேடி போயிருக்கான். அப்பதான் அந்த முகமூடி போட்ட மாஸ்டர்ட்ட மாட்டி அவனோட மேனிப்புலேஷன்ல டீமன்ஸை நாம எதிர்த்து போராடுவோம். அவங்கள அழிச்சு நம்ம சாவே இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வோம். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை திரும்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிதான் நம்ம குட்டி பையனை வளர்த்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. செம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அத மட்டும் இல்லாம அவங்கள டேங்க் குரூப்பாவும் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதுதான் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் ஸ்பையா நம்ம குரூப்புக்குள்ள வந்திருக்கிறான். ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருக்குது. ஹீரோவை வச்சுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. எல்லாம் எங்க அம்மாவுக்காக தான் பண்ணேன். எங்க அம்மாவை திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க அவங்க அப்பா இருக்காருல்ல, அவன் வந்துட்டு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா ஒன்னும் வந்துட்டு டீமனால சாகல அப்படிங்கிறப்ப பொய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க ட்ரீயால லாக் பண்ணப்பட்டாங்கல்ல, அந்த இடத்த கொண்டு காட்டுறான். இங்க
இங்க தான் என்னோட கண்ணு முன்னாடியே அவங்கள அந்த டீமன் வந்துட்டு ரொம்ப துன்புறுத்தி சாகடிச்சுச்சு. அவங்கள நான் திருப்பி கொண்டு வரணும். அவங்கள நான் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா மேல இருக்கிற பாசத்திலேயே அவன் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, உங்க அம்மா ஒண்ணும் டீமன்லாம் கொல்லவே இல்ல. அவங்க சொல்லப்போனா ஒரு ஆஃப் டீமன். என்ன சொல்றீங்க? இல்ல பொய் சொல்லாதீங்க. அவங்க வந்துட்டு நம்ம அந்த பைஸ்கார்டோட வுட்ல இருந்துட்டு வந்த ஒரு டீமன் தான். அவங்க வந்துட்டு என்ன மாரியே அந்த ரெட் மூன் டே அன்னைக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இருந்தப்ப சேஃபா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டீமன் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு அவங்கள பார்த்திருக்க. அவங்களோட சக்தியை அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிறத பார்த்து நீ இப்படி வந்துட்டு தப்பா நினைச்சுதான் நீ மேனிப்புலேட் ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அதை அவன் நம்பவும் மாட்டேங்கிறான். உடனே அவங்களோட அப்பா சொல்லும்போது தான் புரியுது. அப்ப அவங்க இங்க தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களோட சக்தி அங்க ஓவர் ஹைட் ஆயிட்டு அவங்க வந்துட்டு அந்த இடத்தோட இடமா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கொண்டாட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்பேர் ஆன அந்த பைஸ் கார்டு அவங்க 2 பேர்த்த சரி பண்ணோம். அந்த புரோக்கான அந்த புல்லாங்குழல் இருக்குல்ல, அதை சரி பண்ணா இதை சரி பண்றதுக்கு எல்லா வழியும் இருக்கு. உங்க அம்மாவை நாங்க திருப்பி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எப்படி எப்படி அவங்க நான் எந்த வயசுல பார்த்தது தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கூட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த கட்டை இருக்குல்ல, அந்த உட்டெல்லாம் வயர் மாதிரி போயிருக்குல்ல, அதை பிடிச்சி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஹோப்பா தான் இருக்காங்க. அவனை வேற ஆளா பார்க்கல. ஏன்னா ஒரு குட்டி பையனோட மனசு அந்த ஏஜ்ல தான் அம்மாவை ஒரு டீமன் கொன்னுடுச்சு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். அவனுக்கு வந்துட்டு உண்மை எது பொய் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. அவன் பண்ணது பெரிய தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் மன்னிக்கிறாங்க. அதே நேரம் இவங்களை தேடி அந்த டேங் குரூப்பு அந்த மாஸ்டரோட, அதாவது இந்த மாஸ்க் போட்டவனோட கரெக்டா வெளியில வந்து நிக்கிறாங்க. எனக்கு தேவையானது 2 பேர், ஒன்னு ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க 2 பேரும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கிறப்ப அங்க குட்டி பையனும் தானே நிக்கிறான். அதனால கொஞ்சம் பாசத்தை காட்டி, இங்க பாரு, நீ தப்பான இடத்துல போய் நின்றுட்டு இருக்க. நான் தானே உனக்கு எவ்வளவுமே சொல்லி கொடுத்தேன். நம்ம பழி வாங்க வேண்டிய சைடு, நீ இந்த சைடு வந்துடு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோட டீம் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குட்டி பையன் தாதிடுவானோ அப்படின்ட்டு. ஆனா அவன் ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஹீரோயின் மட்டும் சொல்றா, அவன் உன்னை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான், மத்தபடி எதுவுமே இல்ல. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தெளிவான முடிவா எடு அப்படின்ட்டு அவளும் சொல்றா. அதே நேரம் நம்ம ஜியோ பயபுலையும், நீ தான் என்ன மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்திருக்க, இவங்க கிடையாது. நான் கரெக்டான இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் நீ சொல்லும் இவங்களை நான் ஹர்ட் பண்ணும் போதெல்லாம் என் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துருக்கு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க கிட்ட நான் நடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்போ நான் அவங்க கிட்ட தைரியமா பேசுவேன். நான் என்னதான் இவங்க கூட இருந்து நான் ஸ்பையா இருந்தாலும் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உன்ன மாதிரி ஒண்ணு என்ன மேனிப்புலேட் பண்ணல அப்படின்ட்டு உடனே ஹைவோ அம்பு விடுறத நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹைவோ கிட்ட என்ன கேக்குறான்னா, உன்னோட அம்புல உன்னை கூட அப்படின்னு கேக்குறான். அவ இருந்துகிட்டு எதுக்கு கேக்குற கூட அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு அவன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறப்ப அவனோட கையில இருந்ததுல அந்த டேட்டூ, அந்த டேன் குரூப்போட டேட்டூ, அதை அப்படியே வச்சு கிழிச்சு எடுத்துட்டு இப்போ நான் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த மாஸ்டர் பைப்ல, அதாவது மாஸ்க் போட்ட வில்லன் பைப்ல கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். ஏன்னா இவனும் பாசம் காட்டி வளர்த்தானா இல்ல பாயசத்தை ஊட்டி வளர்த்தானான்னு தெரியல. அவனும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு இருக்கிறப்ப மொத்த அம்பையும் அவங்க மேல அட்டாக் பண்ண சொல்றான். உடனே நம்ம ஜியோ பயபுள்ள குறுக்க குதிச்சு மொத்த பேத்துக்கும் ஷீல்டா வந்து நின்றுட்டு இருக்கான். இருந்தாலும் எல்லாருமே அம்பு விடுறாங்க சுத்தி நாலா பக்கத்துல இருந்தோம். நம்ம ஹைவோ சொல்லவா வேணும், அவ விடுற அம்பெல்லாம் தொலைச்சிக்கிட்டு போகுது எல்லாத்தையும். ஆனா யாருமே அங்க சாக மாட்டேங்கிறாங்க இவங்க விடுற அம்பால. பின்னாடில இருந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. சும்மா விடுவானா நம்ம ஹீரோ, கொடைய வச்சு வித்த காட்டி தன்னோட சக்தியை வச்சு அவங்கள ஸ்டாப் பண்றான். ஆனா ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல அவங்க ரிலீஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த வில்லன் பைப்புல சிரிச்சுக்கிட்டு, இது உன்னோட சக்திக்கும் கட்டுப்பட்டது இல்ல, நான் அந்த மாதிரிதான் ரெடி பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாத்தையுமே. அதனால நீ சண்டை போடுறது வேஸ்ட், பேசாம என் கூட சரணடைஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஹைவோ விட்டால ஒரு அம்பு, அதை எடுத்து அவன் ஏதோ அதை மேஜிக் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு நேரா கரெக்டா எய்ம் வச்சு விடுறான். அதை பொசுக்குல நம்ம ஹீரோ பைப்ல கையில பிடிச்சிடுறான். எப்படிடா என் ஆளை தாண்டி நீ அம்பு விட்டு அவளை கொல்லுவ அப்படிங்கிற மாதிரி மாசா பிடிச்சிட்டு நிக்கிறான். ஆனா அந்த அம்புல தான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கான். அந்த நீடில்ஸ் எல்லாத்தையுமே அந்த அம்புல வச்சுதான் விட்டு வச்சிருக்கான். அதனால ஹீரோக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அவன் அங்க அப்படியே மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு வரான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயமாகி போயிடுது. ஆக
ஆஹா! ஹீரோவையே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டா மொத்த வேலையும் முடிஞ்சிருமே அப்டின்ட்டு எல்லாருமே பதட்டத்துல இருக்கும்போது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிட்டு ஒவ்வொருத்தரும் அவன நினைவுபடுத்த பார்க்குறாங்க நம்ம ஹீரோவ. ஆனா, அவனோட கண்ல இருக்க பவர் அதாவது அவன் கொஞ்சம் கொஞ்சமா டெபிலா மாறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜியோ வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். வெளில வா, வெளில வான்ட்டு. அவன் அப்டியே திரும்பி பார்த்து, நம்ம வில்லன் பைய போல இருக்கான்ல, அவன நோக்கி அவனோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அட்டாக் பண்ண போவான் பாருங்க. குறுக்க நம்ம எடுபிடி ஒருத்தன் இருப்பான்ல, ஜெனரல்ட்ட இருந்து எப்பவும் எடுபிடியா ஒருத்தன் இருப்பானே, அவன் வந்து குறுக்க நின்னோனே, அவன அட்டாக் பண்ணி தூக்கி போட்டதுக்கப்புறம், இந்த அட்டாக் மட்டும் நம்ம வில்லன் பக்கம் விழுந்திருந்தது, அவனுக்கு அன்னைக்கே சங்கு தான். ஃபுல் டீமனா மாறி நிக்கிறான்ல. சுத்தி நம்ம டீம பார்த்துட்டு, அதுவும் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஏன் அப்டின்னா, இப்போ அவன் டீமன் ஃபார்ம்ல இருக்கான். இதுக்கப்புறம் யார அட்டாக் பண்ணுவோம் அப்டின்ட்டு அவனுக்கே தெரியாது. அந்த ஒரு நிலைமையால அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். மத்தவங்கள லாக் பண்ணிடுறாய்ங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவன் எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பான்ல ஒரு ட்ரிங்க்கு. அந்த குடுவைய எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஏன் இப்ப போனான் அப்படிங்கிறத நெனச்சு, அவளுக்கு எல்லாத்துக்குமே புரியுது. அவன் ஏன் அப்படி போனான்ட்டு. மத்தவங்க அவங்க தப்பிச்சு போயிட்டான்னு தான் நெனச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா லாக் பண்ணி ஜெயில்ல உட்கார வச்சுட்டாய்ங்க. நம்ம ஹீரோயினையும், நம்ம ஹைவோவையும். என்ன அவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு யோசிக்கிறியா? இல்ல, இல்ல. அவன் அப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறப்ப, என்ன சொல்ற? ஆமா. அவன் டீமனா மாறும்பொழுது, தன்னோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான் அப்படிங்கிறது அவனுக்கே நல்லா தெரியும். அவன் போறதுல ஒண்ணும் தப்பில்லையே! இப்ப அவன் எங்க இருப்பான்? அவனோட சக்தி குறையிற வரைக்கும், அதாவது அவன் டீமன் ஃபார்ம்ல இருந்துட்டு நார்மல் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு வழி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான். கண்டிப்பா தேடி வருவானா? கண்டிப்பா அவன் தேடி வருவான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்துட்டு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கிறா. இத பார்த்தோனே ஹைவோக்குலாம் ஷாக்கு. நீ அவன அவ்ளோ நம்புறியா? அப்படின்ட்டு. உண்மையிலேயே காதலிச்சு பாரு, நம்பிக்கை தானா வரும் அப்படிங்கிற மாரி லைட்டா ஒரு சிரிப்ப போட்டுட்டு, இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க ஒரு காவலாளி வந்துட்டு, நம்ம ஹைவோவ மட்டும் மீட் பண்ண ஒரு ஆள் வந்திருக்கிறதா சொல்லி கூப்பிட்டு போறாய்ங்க. அது வேற யாருமே கிடையாது. நம்ம வில்லன் பையவ தான் கூப்பிட்டு வச்சிருக்கான். இப்ப நீ தப்பான இடத்துல இருக்க. நீ என் பக்கத்துக்கு மறுபடியும் வந்துட்டீன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீ நெறைய கில்ட் ஃபீல்ல இருக்கன்னு தெரியும். அதனால நீ என் பக்கம் வந்துட்டா, உனக்கும் பவரா இருக்கும். எனக்கும் ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு வச்சு டீல் போட்டுட்டு இருக்கான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு மாறுற மாரி தான் இருக்கு. ஆனா லாஸ்ட்ல நான் இதுவரைக்கும் தான்டா தப்பான இடத்துல இருந்தேன். இனிமேலாவது கரெக்டான இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அங்க சொல்லிட்டு வரா. இருந்தாலும் அவள குழப்பி விட்டுறான் லைட்டா. அங்க போனா ஹீரோயின் கரெக்ட்டா கேட்கிறா. என்ன உன்ன அவன் மேனிபுலேட் பண்ண பார்த்தானா? ஆமா. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் அப்செட்ல இருப்பான். பரவால்ல, பரவால்ல. அவன இன்னும் அப்செட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயினும் இவளும் ஒண்ணா சேர்ந்து அங்க அவனுக்கு ஆப்படிக்க பார்த்துட்டு இருக்காய்ங்க. இங்க பார்த்தா யாஞ்சி பையப்புள்ளைய தான் காட்டுறாய்ங்க. அவன் வந்துட்டு இந்த கோஸ்ட்ட தேடி தான் போயிருக்கான். அப்ப கரெக்ட்டா நம்ம ஜியோ பையப்புள்ள வந்து நிக்கிறான். நீ ஜியோ பையப்புள்ள மாரியே தான் அது இருக்க. ஆனா எனக்கு சின்னதா டவுட் இருக்கு. அந்த உருவத்த மாக்குற பேய் வந்துட்டு அவன மாரியே உருவத்த மாத்திட்டு வந்திருந்தா, "ஏய் இல்லப்பா நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லிட்டில் மவுண்டன் காட் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். என்ன எப்பவுமே ஜியோ பையப்புள்ள அப்படி கூப்பிடவே மாட்டான் அப்படிங்கிறப்ப, அப்போதான் தெரியுது வந்தது டீமன் தான்ட்டு. இவன ஒரு புகைக்குள்ள சுத்த விட்டுட்டு அது எஸ்கேப் ஆகி ஓடுது. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பையனும் ஜியோ பையப்புள்ளையும் அந்த டீமன தேடி வந்துட்டு இருக்காய்ங்க. அங்க போயிட்டு யாஜி பையப்புள்ள நிக்கிற மாரி நிக்கிறாய்ங்க. யாருன்னா அதுவும் அங்க டீமனு. அவங்க வந்துட்டு யாஜி தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவன் வந்துட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கப்ப குட்டி பையனுக்கு லைட்டா டவுட் வருது. இவங்க மேல சல்ஃபர் வாசம் வருது. நம்ம யாஞ்சி பையப்புள்ள மேல இஞ்சி பூண்டு வாசம் தான் வரும். இது யாரோ டீமன் அப்படிங்கிறப்ப, அவன் ஜியோவுக்கு அப்பதான் புரியுது. இவன் ஒரு பக்கம் துரத்திட்டு வர்றான். அவன் ஒரு பக்கம் துரத்திட்டு வரான். ஒரு கட்டத்துல 2 பேருமே எதுக்கு எதுக்கு நிக்கும்போது, டீமன் நல்லா குழப்பி விட்டுருக்குல்ல. "நீதான் டீமன், நீதான் டீமன், நீதான் டீமன்" கத்திட்டு இருக்காய்ங்க. அட பாவிகளா! அப்படின்ட்டு குட்டி பையன் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப என்ன? இதுல யாரு டீமன், யாரு நார்மல் அப்படின்னு தெரியணும் அவ்வளவுதானே. உங்களுக்கான 2 கேள்விகள் நான் கேட்பேன் அப்படின்ட்டு ஜியோ பைய பிள்ளைகிட்ட, "உனக்கு ஹீரோவ ரொம்ப புடிக்கும் தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அவன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது." "அப்ப நீ டீமன் கிடையாது." அதுக்கப்புறம் நம்ம யாஞ்சி பையப்புள்ளைகிட்ட, "உனக்கு ரொம்ப புடிச்ச வேலை என்ன வேலை?" "நான் வந்துட்டு குக் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் ஒரு டவுட்டா இருக்கு. உருவத்தையே மாத்தி எடுத்துட்டு வந்திருக்குன்னா, அவங்களோட ஒரு சில ஆசைகளையும் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கும் தானே! அதனால, "உனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது என்ன?" "இஞ்சி பூண்டு பேஸ்ட்" அப்படிங்கிறான். ஆக மொத்தத்துல இவன் தான் யாஞ்சி பையப்புள்ளன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, உடனே யாஞ்சி பையப்புள்ள என்ன ட்விஸ்ட் அடிக்கிறான்னா, "ஒருவேள குட்டி பையன் அந்த டீமனா இருப்பானோ?" அப்படின்ட்டு அவன் பக்கம் கத்திய திருப்புறான். ஆக மொத்தத்துல இவிங்கள நல்லா குழப்பி விட்டுருக்க அந்த டீமன், அந்த டீமன் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குப்பா. அந்த மாரி உருவத்த எடுத்து பல பேத்த குழப்பி விடலாமே! கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயா அப்புறம் ஹைவோ
ஹைவோவா தான் காமிக்கிறாங்க. என்ன மாரியே உருவம் எடுக்கிற பேய் அப்படின்னா, அது லீச்வான் பக்கம் தான் இருந்தது. நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம டீமன் ஹண்டிங் பீரோ மாரியே இல்யூஷன ஏற்படுத்தி, லாக் பண்ணப்ப தானே அந்த டீமன் வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் லீச்வான் பயபுள்ள செத்து போயிட்டானே! இப்போ மறுபடியும் ஏன் அந்த டீமன் வந்துட்டு நமக்கு விளையாட்டு காட்டணும்? ஒருவேள ஒருவேள லீச்வான் பயபுள்ள நம்ம முன்னாடி சாகல அப்படின்னா, இல்ல இல்ல ஏன் அப்படி சொல்ற? அப்படின்ட்டு ஹைவோ கேட்கிறா. உண்மையிலேயே ஒரு டீமனோ, இல்ல இந்த மாரி ஸ்பெஷல் பவர் இருக்கிறவங்க செத்தா, ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்னர் கோர்ன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்துட்டு அழிஞ்ச மாரியே அங்க காமிக்கலையே! அதுக்கும் ஒரு விளக்கம் அங்க ஹைவோ குடுக்குறா. ஹீரோ தான் சொன்னான்ல, அவன் ஏற்படுத்தின அந்த உட்டு நெருப்பால அவனோட இன்னர் கோர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருக்கும். அதனால அவன் அழிஞ்சது உண்மதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் லீச்வான் பயபுல உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல, இவிங்க 2 பேரும் ஷாக்ல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இன்னும் லீச்வான் சாகலையா? கட் பண்ணி நம்ம ஜியோ, யான்ஜி அதுக்கப்புறம் குட்டி பையன காட்னா, நல்லா கோழி வறுத்து தின்னுகிட்டு, அந்த டீமன் எங்க போயிருக்கும்? அத நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அத புடிச்சா தான் நம்ம ஹீரோயின காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா டீமன போய் புடிக்க போணும்னு சொல்லிவிட்டு, இப்படி கோழிய ருசியா வறுத்துக்கிட்டு இருக்கியே, நீலாம் டீமன புடிக்கிற போற ஆளா? அப்படிங்கிற மாரி குட்டி பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, இதுவும் ஒரு விதமான திட்டம். என்னடா திட்டம்? இந்த கோழி வாசனை எப்படி நம்ம மூக்குக்குள்ள போகுதோ, அதே மாரி அந்த சல்ஃபர் டீமன் இருக்குல்ல, இருக்கு. அதோட வாசனைய மூக்குக்குள்ள ஏறுது. அப்ப சிக்கன போட்டு வரியா நம்ம போய் புடிச்சுட்டு வருவோம். ஆஹா! சிக்கன ஃபர்ஸ்ட்டு வெட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த டீமன போயிட்டு கண்டிப்பா நீ புடிக்க போறதில்ல. அங்கேயும் போய் சிக்கன் சிக்கன் சொல்லிட்டு அத புடிச்சு கடிச்சு வைக்க தான் போற அப்படிங்கிற மாரி இந்த குட்டி பையன் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் 3 பேரும் போயிட்டு இங்க தான் அந்த டீமன் இருக்கும். ஆமா, இங்க தான் அந்த டீமன் இருக்கும். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வேணும். ஆமா, குறிப்பிட்ட ஏஜ் வேணும். அப்போ குட்டி பசங்கலாம் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நம்ம குட்டி பையன பார்க்கும்போது, இப்ப என்னடா என்ன பார்த்தா ஏஜ் கம்மியானவ மாரி தானே இருக்கு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ட்ரெஸ்ல வந்து நிக்கான். என்ன ட்ரெஸ்னா, இந்த மாங்க் மாரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்து நிக்கிறான். இப்ப பார்த்தா எனக்கு ஏஜ் அதிகமா தெரியுதுல்ல. நீ இன்னும் குட்டி பையன் தான். நாங்க 2 பேரும் உள்ள போவோம். நீ வெளியில நிப்ப. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, நான் உங்களுக்கு சிக்னல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும் அப்படின்ட்டு, அப்படி என்னத்துக்குடா போறாய்ங்கன்னு பார்த்தா, கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு தான் இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்குங்க இந்த 3 பக்கிங்களும். ஏன்டா டீமன கண்டுபிடிக்க வந்துட்டு வயச கால்குலேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்கலாம் உருப்படுவாங்க. ஆஹ. ஏன்னா நம்மளும் பாய்ஸ் தானே. த பாய்ஸ். பேச்ச கேட்டுட்டு இருந்தா நாம எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்னு ஜியோ பாட்டுக்கு டபக்கு டபக்குன்னு உள்ள போயிடுறான். ஆஞ்சி பைய போல போன அடுத்த செகண்டு நம்ம குட்டி பையனும் உள்ள போறான் பயந்த மாரி. அங்க ஹெட்டா இருப்பாங்கல்ல ஒரு லேடி. ஐயோ! இது ஜியோவா? இவர்லாம் இந்த இடத்துக்கு வருவாரா? ஒருவேளை நான் காண்பது கனவா? இல்ல நனவா? அப்படின்னு நம்ம ஜியோ பக்கத்துல போயிட்டு, நீங்க ஜியோ தானே? அந்த டீமன் ஹண்டிங் பீரோ. நீங்க தானேங்கும்போது, ஆமா நான் தான். சத்தம் போட்டு எதுவுமே சொல்லிவிடாதீங்க அப்படிங்கும்போது, எது சத்தம் போட்டு எதுவுமே சொல்லக்கூடாதா? உங்க அழக பத்தி இங்க இருக்கிற பெண்கள் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்ப கூப்பிடுற ஒவ்வொருத்தையும் ஓடி வந்துட்டு, உங்கள என்ன வர்ணிப்பாய்ங்க பாருங்க அப்படின்னு, அங்க இருக்கிற மொத்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டுருது. ஐயோ பயபுலே! சுத்தி எல்லாமே நின்னுக்குறாய்ங்க. ஐய்யய்யோ! இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமேங்கும்போது, யாஞ்சி பையன் சைடா பார்த்துட்டு, யப்பா நல்ல வேள என் அழக பார்த்து யாருமே இங்க பயங்கல அப்படின்ட்டு, அவன் அப்படியே சைடா ஒதுங்கிடுறான். குட்டி பையன் தான் பூந்து நம்ம ஜியோவ காப்பாத்திட்டு போறோம். வா ப்ரோ, வா ப்ரோன்னு இழுத்துக்கிட்டு, டேய் நல்ல வேள என்ன காப்பாத்துன அப்படின்ட்டு, டேய் நீ ஏன்டா உள்ள? உன்ன காப்பாத்த தான் வந்தேன். மத்தபடி நான் எதுக்காகவும் வரல அப்படிங்கிற மாரி, இவிங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது, உடனே குட்டி பையன புடிச்சு யாஞ்சு பைய போல இழுக்குறான். நீ எங்கடா இங்க அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல என்ன வெளிய துரத்துறத விட்டுட்டு, அந்த டீமன் எங்க இருக்குன்னு பாருங்கடா அப்படிங்கிறப்ப, அங்க ஒரு கியூட் பொண்ணு அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஜியோ பையப்புல அத ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது, அது வேற ஒரு பொண்ணா மாறி அப்படியே எஸ்கேப் ஆக பாக்குது. குட்டி பையன் போயிட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது, அது ஹைவோவா மாறி அவன டைவர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம யாஞ்சு பையப்புல போயிட்டு அவன் புடிக்கலான்னு போகுறப்ப, ஹீரோவா மாறி அவனையும் டைவர்ட் பண்ணுது. இவிங்க எல்லாத்தையுமே விரட்டி விட்டு, நம்ம ஜியோ பையக்குள்ள போகும்போது, அது ஹீரோயின் உருவம் எடுத்தவனதுக்கு அப்புறம், அவன் ஒரு மாரி அங்க ஷாக் ஆயி நின்னுகிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல தான் புரிஞ்சு அது ஹீரோயின் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த கேப்ல அது எஸ்கேப் ஆக நினைக்குது. அத அப்படியே அடிச்சு தூக்கிட்டு மறுபடியும் லாக் பண்ணலான்னு போறப்ப, மொத்தமா ஹீரோயினோட உருவத்த எடுத்து, அப்படியே அவன மயக்க பாக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சகோஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.